السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. بسم الله الرحمن الرحيم، إنا أنزلناه في ليلة القدر، وما أدراك ما ليلة القدر، ليلة القدر خير من ألف شهر، تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر، سلام هي حتى مطلع الفجر. صدق الله العلي العظيم. சங்கைக்குரிய அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த நிகழ்ச்சியை அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, ரமதான் மாதத்தினுடைய இறுதி பகுதிக்கு நாம் வந்துவிட்டோம். இன்று புனிதமான இந்த மாதத்தின் 27ஆம் நாள். இந்த நாளை குறித்து பல்வேறு செய்திகள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக லைலத்துல் கத்ர் இரவு இந்த இரவுதான் என்று தீர்க்கமாக நமக்கு சொல்லப்படாவிட்டாலும் கூட இந்த 27ஆம் நாள் லைலத்துல் கத்ராக இருப்பதற்கு பல சான்றுகள் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வகையிலே இந்த நாள் தான் 27ஆம் நாள் தான் லைலத்துல் கத்ருடைய இரவாக இருப்பதற்கு பொருத்தமான தினம் என்று பெருமக்கள் நிறையவே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் 27ஆம் நாளை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பெருவாரியாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களின் பெருமக்கள் இந்த நாளை சிறப்பான நாளாக மனநிறைவோடு கொண்டாடி வருகிறார்கள். இந்த நாளையிலே கூடுதலான இபாதத்துகளிலே அவர்கள் ஈடுபடுகிறார்கள். ஆக இருந்த போதிலும் கூட ஒரு செய்தி நமக்கு கிடைக்கிறது, ஹதீதுகளில் பார்க்க முடிகிறது. யார் மக்ரிப் தொழுகையையும் இஷா தொழுகையையும் இந்த ரமதான் மாதத்தில் அவர் ஜமாத்துடன் தொழுது வருகிறாரோ அவர் இந்த லைலத்துல் கத்ரின் இரவை அடைந்து கொள்வதற்கான பாக்கியத்தை நிச்சயம் பெறுவார் என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது. மக்ரிபையும் இஷாவையும் பிறை ஒன்றிலிருந்தே ஜமாத்து தப்பாமல் அவர் தொழுது வருவாரையானால் அவருக்கு லைலத்துல் கத்ர் கிடைப்பதற்கு பாக்கியம் உண்டு என்று பெருமக்களும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அடுத்து பொதுவாக இந்த 27ஆம் நாள் தான் லைலத்துல் கத்ர் இரவு என்பதற்கு ஹதீதுகளிலும் சில செய்திகள் இருக்கிறது. சில பெருமக்கள் தங்களினுடைய ஆய்வின் அடிப்படையிலையும் என்ன செய்திருக்கிறார்கள், சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அதில் ஒன்று, அல்லாஹு தாலா இந்த லைலத்துல் கத்ரை பற்றி குறிப்பிடும் பொழுது, இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ரி ഖൈറുம் மின் அல்ஃபி ஷஹர் என்று 3 முறை இந்த லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் என்று அந்த சூறாவிலே குறிப்பிடுகிறான். ஆக குர்ஆனிலேயே லைலத்துல் கத்ர் என்று குறிப்பிடப்பட்டது 3 தடவை தான் ஒரே சூறாவில். இந்த ஒரு சூறாவிலே 3 முறை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த லைலத்துல் கத்ர் என்ற அந்த வாக்கியம் அல்லது வார்த்தை அதிலே 9 எழுத்துக்கள் இருக்கிறது.
9 எழுத்துக்கள் இருக்கிறது. 3 முறை அது குறிப்பிடப்படுகிறது. மூவேளா 20, மூவொன்பதா 27 என்று என்ன செய்கிறார்கள் பெருமக்கள். ஆக இதில் ஒரு எண்ணிக்கை, ஒரு கணக்கு அடிப்படையிலும் கூட இதை சொல்லுகிறார்கள். அடுத்து இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் என்ற சூறாவிலே 30 வார்த்தைகள், வேர்ட்ஸ் 30 வார்த்தைகள் இருக்கிறது. இதை அல்லாஹ் அந்த லைலத்துல் கத்ர் எப்படிப்பட்டது என்பதை பற்றி சொல்லி கொண்டு வரும்பொழுது ஹிய, அது எப்படிப்பட்டது தெரியுமா, அது எதுவரை இருக்கிறது தெரியுமா என்று ஹிய என்று குறிப்பிடுகிறான். இந்த சூறாவிலே மொத்தம் 30 வார்த்தைகள் இருக்கிறது. இந்த ஹிய என்று லைலத்துல் கத்ரை குறிப்பிடக்கூடிய அந்த வேர்ட், அந்த வார்த்தை 27வது வார்த்தையாக இடம்பெறுகிறது. அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது குர்ஆனிலே உள்ள ஒரு சிறிய ஒரு ஆதாரமாக அந்த கணக்கியலை வைத்து அவர்கள் குறிப்பிடுவார்கள். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீதுகளிலும் இது தொடர்பான பல செய்திகளை காண முடிகிறது. இன்னொன்றை எடுத்துக்கொண்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், பிந்திய பத்திலே நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், அந்த லைலத்துல் கத்ர் இரவை தேடிக்கொள்ளுங்கள் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த பிந்திய 10 எது? 21, 23, 25, 27, 29 அல்லது கடைசி 30 இருந்து ஒருவேளை 30 என்றெல்லாம் கூட கேள்விகள் எழுப்பப்பட்டு அதற்கான விடைகளையும் பெருமக்கள் குறிப்பிட்டு கொண்டு வருகிறார்கள். ஆனால் ஒரு செய்தி அவர்கள் சொல்லுவார்கள், 7 என்பதற்கு ஒரு தனிச்சிறப்பு மார்க்கத்தில் இருக்கிறது. வாரத்தினுடைய நாட்கள் 7ஆக இருக்கிறது. காபாவை தவாஃப் சுற்றுவதாக இருந்தாலும் 7 முறை சுற்ற வேண்டும். சை செய்வதாக இருந்தாலும் 7 முறை ஓட வேண்டும். இப்லீஸுக்கு கல்லெறிவதாக இருந்தாலும் 7 தடவை செய்ய வேண்டும், 7 தடவை எறிய வேண்டும். அதுபோன்று சுஜூதிலே உறுப்புகள் படுவதாக இருந்தாலும் 7 உறுப்புகள் பட வேண்டும் என்று இப்படி 7 7 என்று வருவதால் பிந்திய 10 7 என்பது 27 தான். எனவே அப்படி இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று இந்த கணக்கியலில் அடிப்படையிலேயே பெருமக்கள் பல செய்திகளை சொல்லி வருவார்கள். ஆக எப்படி இருந்தாலும் இது ஒரு சங்கையான ஒரு இரவு. அந்த இரவை ரமலான் முழுவதுமே நாம் தேடி வந்திருந்தால் நாம் பாக்கியமானவர்கள், அதை நாம் அடைந்து கொள்ள முடியும். அல்லாஹ் அதை நமக்கு நசீபாக ஆக்கி வைப்பானாக. இரண்டாவது, இந்த ரமலான் மாதத்தினுடைய இது பிரிவை சுட்டி காட்டக்கூடியதாகவும் இருக்கிறது. ரமலான் மாதத்தினுடைய பிரிவை சுட்டி காட்டக்கூடியதாகவும் இருக்கிறது. ஒலி அன்னல் லைலத்துல் ஊலா கமன் உலிதலஹு தக்கருன் ஃபஹிய லைலத்து ஷுக்குர் ஒல் லைலத்துல் அஹீரத்து லைலத்துல் ஃபிராக் கமம் மாத்தலஹு வலதுன் ஃபஹிய லைலத்து சபர். ரமலான் மாதத்தினுடைய முதல் நாள் இருக்கிறதே, அது ஒரு மனிதனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது போன்று, அது அவனுக்கு சந்தோஷத்தை தருகிறது. ரமலானினுடைய முதல் நாள் என்பது ஷுக்குருடைய நாள். ஒரு குழந்தை கிடைச்சா நமக்கு ஷுக்குர் செய்யணுமா இல்லையா? அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி பாராட்டணும். அல்லாஹ் நன்றி பாராட்டுவதை ரொம்ப தேடுறான். அல்லாஹ் எத்தனையோ நியாமத்துக்களை நமக்கு தந்திருக்கிறான். அந்த நியாமத்துக்களுக்கெல்லாம் நாம் நன்றி செலுத்தி இருக்கிறோமா என்றால் பெரும்பகுதி இல்லை என்கிறான் அல்லாஹ். வகலீலும் மின் இபாதிய ஷக்கூர், என்னுடைய அடியார்களில் எனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் மிக குறைவானவர்கள் என்கிறான். என்னுடைய அடியார்களில் எனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் மிக குறைவானவர்களே என்றும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஆக அவன் நன்றி செலுத்துவதை விரும்புகிறான். இதை குறித்து நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஆக முதல் நாள் என்பது லைலத்து ஷுக்குர். லைலத்து ஷுக்குர் என்பது நன்றி பாராட்டக்கூடிய ஒரு நாள். அது அந்த நாளையில் அந்த ரமலான் நமக்கு பிறக்கிறது என்றால் ஒரு புள்ள பிறந்த மாதிரி நாம் ஷுக்குர் செய்யணும். லைலத்துல் ஷுக்குராக அது அமைந்திருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். அதே சமயம் கடைசி நாள், ரமலான் மாதத்தினுடைய கடைசி நாள் இருக்கிறதவா, அது லைலத்துல் ஃபிராக், அந்த புள்ள மூத்தா போன மாதிரிங்கிறாங்க பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அது லைலத்துல் ஃபிராக், பிரிவினுடைய நாள். ஒரு குழந்தை மூத்தானால் எவ்வளவு சங்கடம் இருக்கிறமோ அத்தகைய சங்கடம் ஒரு மனிதனுக்கு இருக்கணும். அது லைலத்து சபர், அது சபருடைய பொறுமையுடைய நாள் என்று குறிப்பிடுகிறார்கள். ஷுக்குருக்கும் சபருக்கும் இடையிலே உள்ள அந்த வேற்றுமை என்ன என்பதையும் அதிலே சொல்லுவார்கள். ஆக ரமலான் மாதத்தினுடைய முதல் நாள் என்பது லைலத்து ஷுக்குர், அது ஒரு குழந்தை பிறந்தது போன்று
அது ஷுக்குருடைய நாள், நாம் அல்லாஹ்வுக்கு ஷுக்குர் செய்யக்கூடிய நாள். ரமலானினுடைய இறுதி நாள் என்பது அது லைலத்துல் ஃபிராக், நம்மை விட்டு பிரியக்கூடிய நாள். அந்த குழந்தை மௌத்தா போனது போன்று அது அமைந்து விடுகிறது. ஆகவே அந்த நாளையில் சபுர் செய்ய வேண்டும், அடுத்த ஒரு குழந்தை பிறப்பதை எதிர்பார்ப்பது போன்று என்று சொல்லிவிட்டு, யார் இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு விளக்கத்தை சொல்லுவார்கள்.